இரட்சகர் பிறந்திருக்கிறார். பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, நம்முடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்து, ஆண்டவருக்கு விரோதமான பகையாளிகளாய் இருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக அந்த மேன்மையெல்லாம் துறந்து, விண்ணக மேன்மையெல்லாம் துறந்து மண்ணில மனிதனாய் அவதரித்த ஒரு உன்னதமான ஆண்டவர். அவருடைய அன்புக்காக, அவருடைய தயவுக்காக, அவர் நமக்கு தந்த அந்த விலையேற பெற்ற பரிசுக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு துதிக்கும்படி இந்த இடத்துல நின்று இருக்கிறோம். நமக்கு தந்த கர்த்தர் தந்த அந்த ரட்சிப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அழகாய் நல்ல அலங்காரமான உடைகளை தரித்து ஆண்டவருடைய சமூகத்துல கம்பீரமாய் வந்து நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நம்மை அலங்கரித்திருக்கிறார். நம்முடைய மகிமையை நம்மிலே வெளிப்பட செய்து நம்மை அலங்கரித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து நம்மை ஆண்டவர் அலங்கரித்து வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது போல அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற ஜனம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பாவத்துல கிடந்தோம் சுவாமி, சாபத்துல கிடந்தோம் ஐயா, அக்கிரமத்துல விழுந்து கிடந்தோம், கர்த்தருக்கு விரோதமான பகையாளிகளாய் கிடந்தோம். ஆனாலும் எங்களையும் நீர் நேசித்தீரே, எங்களையும் நீர் விடுதலை ஆக்கினீரே, எங்களுக்கும் ஒரு வாழ்வை தந்தீரே, மறுவாழ்வை தந்தீரேப்பா, எங்களை மீட்டெடுத்தீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இனிமேல் நம்மை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். நம்முடைய குறைவுகளை பார்த்து நம்மை ஒதுக்கி தள்ளுகிற தேவன் அல்ல. பாவத்துல கிடந்த நம் மீது அன்பு கூர்ந்ததுனால தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தாரு. இந்த உன்னதமான ஆண்டவருடைய பாதத்துல விழுவோம். ஆண்டவரே, நீரே என்னுடைய தஞ்சமப்பா, நீர்தான் என்னுடைய அடைக்கலம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. உங்களுக்கு எனக்கு அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். புது எண்ணெயா, புது பலத்தான், புதிய கிருபை, புது கவியா. புது எண்ணெயா,
பாதம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும். கொடியாய் அடியை படர்ந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும். கொடியாய் அடியை படர்ந்திலங்க. கிளை நறுக்கி தலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி தலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவருடைய அன்பு பெரியது. அந்த விலையேற பெற்ற அன்பு உங்களை என்னை இந்த நாளிலே தேடி வந்திருக்கிறது. நாம் தூரம் போனவர்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் போனோம். கர்த்தரை மறந்து போனோம். இந்த வருஷத்துல எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். கர்த்தரை மறந்து போயிருக்கிறோம். அவருடைய வேதத்தை நாம் மறந்து போயிருக்கிறோம். அவருடைய பாதத்துல காத்திருக்கிறதை மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவரை விட்டு தூரமாய் போன சூழ்நிலைகள், அன்பு கூர்ந்த ஆண்டவரை, அவருடைய அன்பை மறுதலித்து போனவர்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒதுக்கி தள்ளல. இந்த காலை நேரத்துல உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், நீ என்னை துக்கப்படுத்தி இருக்கலாம், ஆனால் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். உனக்காக என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் காலங்கள் உங்களுக்கு எனக்கும் சந்தோஷமான காலம்தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்துல இருந்தவர். ஒன்றுமில்லாத அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் இந்த உலகத்துல வந்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த உலகத்துல வந்தாரே. அந்த ஆண்டவர் இந்த காலை நேரத்துல தம்முடைய காயப்பட்ட கரத்தினால நம் ஒவ்வொருவரையும் தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உள்ள பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவர் தம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் நிற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. ஆண்டவருடைய வல்லமை அனுபவிங்க. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் ஹல்லேலூயா பனி போல இறங்கி கொண்டிருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் வெறுமையானவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கலாம், குறைவுள்ளவர்களாய் வந்திருக்கலாம், பலவீனத்தோட வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்துல நம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இனம் புரியாத ஒரு வல்லமை இப்பொழுது கர்த்தர்கள் மேல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம், உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கப்பா. வெறுமையான பாத்திரங்களா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை ஒரு விஷயம் உமக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்றுவீராக. எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எஜமானனாய் இருக்கிறார். நாம் அவருடைய கரத்துல
அவருடைய அடிமைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் குயவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய கரத்துல களிமண்ணாய் இருக்கிறோம். அவர் பலவானாய் இருக்கிறார், நாம் அவருக்கு முன்பாக பலவீனர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. குயவனே, உம்முடைய பலத்தினாலே என்னை ஒரு விசை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போமா? குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. திரும்ப சொல்லுங்க. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம், பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. திரும்ப சொல்லுங்க. வெறுமையான பாத்திரம் நான் ஒன்றுக்கு உதவாதவன் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம், என்னை ஒதுக்கி தள்ளிடாதீங்க. எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் நமக்கு தந்த இந்த கிருபை, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம், காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய். அல்லேலூயா. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. சொல்லுங்க. விலை போகாத பாத்திரம் ஆண்டவரே, உடைந்து போன பாத்திரம் ஆண்டவரே, ஒருவரே எங்களை விரும்பல. நீர் ஒருவர் மட்டுமே இந்த நிலையிலும் எங்களை தேடி வந்தீரப்பா. உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி எண்ணில் தம்மை போல் மாற்றுமே, மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. அல்லேலூயா. உகந்ததாக்கிடுமே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான இருதயத்தோட கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே.
சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரை உம்மை போல என்னை மாற்றும். அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய விவரிக்க முடியாத அந்த பரிசுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி ஆண்டவர் எங்களுக்காக இந்த உலகத்துல வந்த அந்த உன்னதமான அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், கிருபையை தார். உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எடுத்தவங்க வாசிங்க, லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இதில் ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நிறைய நேரங்களில் தெய்வங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால் அந்த தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். எப்பவுமே அந்த தெய்வத்திடத்துல நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த கற்ப கிரகத்திற்குள்ளே போகிறது அப்படின்றது யாரோ ஒரு சிலருக்கு தான் பொருந்துமே தவிர எல்லாரும் அங்கே போக முடியாது. அதே போல யூதர்களுடைய மார்க்கமான இந்த எபிரேய மார்க்கத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் கடவுளை ஒரு வல்லமை உள்ள தேவனாய் பார்த்தார்கள். கடவுளை அவர்கள் ஒரு அற்புதம் செய்கிற தேவனாய் பார்த்தார்கள். ஒரு மகா பயங்கரமான தெய்வமாய் பார்த்தார்கள். அவருடைய பெயரை உச்சரித்தாலே செத்து போவோம் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அவரை பார்த்தாலே செத்து போவோம் என்கிற சூழ்நிலை இருந்தது. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரை பார்த்தவர்கள் மரித்து போவார்கள். ஆண்டவர் யாரையாகிலும் தொட்டால் அவர்கள் மரித்து போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதனாலதான் ஆண்டவருடைய பெயரை உச்சரிப்பதற்கே அவர்கள் பயந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த இயேசு பிறந்த செய்தியை சொல்லுகிற இந்த தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்காக என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. இப்போ இந்த ஆண்டவர் தூரத்தில் இருந்தவர், பயத்துக்குரியவராய் இருந்தவர், பார்த்து நடுங்கக்கூடியவராய் இருந்தவர், இப்பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா? எனக்காக வந்திருக்கிறார், எனக்காக என்கிற ஒரு பெரிய உறவை ஏற்படுத்துகிறது. அதே போல நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் ஆண்டவரை நாம் எப்படி கூப்பிடுகிறோம் தெரியுமா? அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறோம். ஒரு நெருக்கமான உறவை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். காரணம் என்ன? அந்த இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பிறந்த ஒரு இரட்சகர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருக்கோ இல்லை, யாருக்கு? ஏன் இயேசு பிறந்தார் என்றால் எனக்காக பிறந்தார். தைரியமா சொல்லலாம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். மத்தேயின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. தமது ஜனங்கள், நமது ஆண்டவர்.
இந்த உறவைத்தான் வேதம் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்காக வந்த இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அல்லது எதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அந்த மத்தேயு 1:21 என்ன சொல்லு தெரியுமா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இயேசு வந்தார் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்போமானால், வேதம் சொல்லுகிறது, எனக்காக வந்த அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? என் பாவங்களை நீக்கி என்னை ரட்சிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதாமுடைய பாவத்தை குறித்து அவன் சொல்லுகிறார். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒருவேளை ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால், என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆதாம் மட்டும் அந்த பாவத்தை செய்யாம இருந்திருந்தா, ஏவாள் மட்டும் அந்த பழத்தை பார்க்காம ருசிக்காம இருந்திருந்தா, நம்ம எப்படி இருந்திருப்போம்? எப்படி இருந்திருப்போம்? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுது, அவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்தவர்களை நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்போதும் ஆண்டவரோடு இருந்து வெயிலும் உஷ்ணமும் படாம, பசியோ தாகமோ இல்லாம, எந்த கண்ணீரும் இல்லாம சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருந்தார். ஆனா அந்த ஒரு மனிதனுடைய பாவம் ஆண்டவருடைய மொத்த திட்டத்தையும் உடைத்து போட்டது. அவர் தம்முடைய ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களிடத்தில் பேசி அவர்களோடு நடந்து கொண்டிருந்த அந்த ஆண்டவரை மனிதனை விட்டு தூரமாக மாற்றிவிட்டது. எது? அந்த ஒரு மனிதனுடைய பாவம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லும் போது அந்த பாவத்தினுடைய நிலை என்ன தெரியுங்களா? என்னாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே தன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. 32ஆம் அதிகாரம் என்னாகமம் 32:23 கடைசியில் வரும்போது சொல்றாரு, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு ஓடிட முடியாது. கவனிக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டு தப்பிச்சு ஓட முடியாது. வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல இப்ப நடந்த மாதிரி ஒரு பயங்கரமான வெள்ளச்சேதம் ஏற்பட்டது. காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது வழியில இருந்த எல்லா வீடுகளெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்குது. சில வாலிபர்கள் அந்த கரை ஓரத்தில் நின்று கொண்டு அந்த வேகமாய் ஓடுகிற ஆற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அடித்து கொண்டு வருகிற பொருட்களை எல்லாம் ஒவ்வொருத்தரா ஓடி போய் அதை எடுக்கிறான். அப்படி வரும்போது ஒரு பெரிய மூட்டை ஒன்று அடிச்சிட்டு வருது. அதை பார்த்த உடனே ஒரு வாலிபன் சொன்னானா, டேய், அது பெரிய மூட்டையா இருக்குதுரா, அதை நான் போய் பிடிக்க போறேன். என்னால் இழுக்க முடிஞ்சா நான் இழுத்துட்டு வந்துடுறேன், முடியலைன்னா உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இறங்கிட்டா. உள்ள போனா நீந்தி போய் அந்த மூட்டையை பிடித்து விட்டான். இப்ப பார்த்தா இவன் நீந்தி அந்த மூட்டையை வெளியே எடுத்துட்டு வர வேண்டியவன் அந்த மூட்டையோட சேர்ந்து போய் கொண்டே இருக்கிறான். இவனுடைய நண்பர்கள் கரையிலிருந்து கூப்பிடுறாங்க, டேய் வேணாடா, முடியலன்னா விட்டுரு, அது போகட்டும், நீயாவது தப்பிச்சு வெளியே வா, ஆற்றில அடித்து கொண்டு போற, போகாத போகாதன்றாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் அதை விட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுரா,
ஆனா அது என்ன விடலைன்னா எது அப்படின்னு பார்த்தா, அந்த காற்றாற்றில ஒரு கரடி அடிச்சுட்டு வருது. அந்த கரடி ஏதாவது கிடைக்குமா, நம்ம தப்பிச்சிருவோன்னு அது யோசிச்சு வரும்பொழுது இவன் போய் மாட்டிக்கிட்டான். இப்ப கரடி இவனை பிடிச்சிக்கிச்சு. இவன் கரடியை விட்டாலும் கரடி விட மாட்டேங்குது. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரே முறை தான், நல்லா இருக்குண்டா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நீ பிடிச்சின்னா நீ நினைப்ப விட்டுருவோம், என்னால முடியும், என்னால முடியும், நான் நினைச்சேன்னா எதையும் செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை பிடிச்ச பாவம் உங்களை விடாது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அந்த மனிதன் பாவத்தில் விழுந்தா அவனை தொடர்ந்து எல்லாரும் பாவத்தினாலே பிடிக்கப்பட்டார்கள், எல்லாரும் சாபத்துக்குள்ளானார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ரோமரின் புஸ்தகம் 5:19 சொல்லுகிறது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் ஆண்டவருடைய இந்த அன்பை உணராம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவத்தை நம்மால விட முடியாது. ஒரு தம்பி ஒரு நாள் சொன்ன, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நிறைய குடிப்பான். அவனை திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பான், திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுவான். அவன்கிட்ட சொன்ன, டே எப்பா இதை விட்டுடுறான்னு, நீ கோயிலுக்கு வா, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு விடுதலையை தருவார்னு சொன்ன. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்போ நான் தெளிவா இருக்கிறேன், நல்ல முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் அதை தொட மாட்டேன், என்னால முடியும் பாஸ்டர், நீங்க என்ன சர்ச்சுக்கு வா ஜெபம் பண்ணுன்னு சொல்றீங்க, என்னால முடியும், நான் நினைச்சேன்னா விடுவேன், நினைச்சேன்னா குடிப்பேன் சொல்லி 2வது நாள் ஆள் அப்படியே தள்ளாடிட்டு வர்றான். என்னடா அப்படின்னு, எவனோ எனக்கு சூனியம் வச்சுட்டான். என்ன வச்சுட்டான்? யாரும் எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், நானும் விடணும்னு நினைக்கிறேன், என்னால. அப்ப நம்ம யாரு? நிர்பந்தமான மனிதர்கள். பவுலப்போஸ்தலன் சொல்றான், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன். பல நேரங்களில் நம்ம என்ன தீர்மானம் எடுப்போம் தெரியுங்களா? இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, புது வருஷத்துக்குள்ள போகும்போது தீர்மானம் எடுப்போம். இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், கோவப்பட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். இல்லை, மருமகள்கள்லாம் தீர்மானம் எடுப்பாங்க, இனிமேல் என் மாமியாரை நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்பாங்க. மாமியாருங்கெல்லாம் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, இனிமேல் என் மகளை போல பார்ப்பேன்னு தீர்மானம் எடுப்பாங்க. இல்லை, நிறைய தீர்மானங்கள். ஒரு வாரம் தாங்காது, ஒரு வாரத்துக்கு தாங்காது. எடுத்த தீர்மானம்லாம் கரெக்டு தான், ஆனால் முடியல சொல்கிறோம்ல. அதை முடிய வைக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நாம் பலவீனர்கள், என்னை தொடர்ந்து பிடிக்கிற அந்த பாவத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக அந்த தேவாதி தேவன், பாவமறியாத பரிசுத்தர், எனக்காக அவர் பாவமானார். அல்லேலூயா. யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தி நமக்கு ஒரு நித்திய மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது புத்தாடை உடுத்துகிறதுனால நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடல. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் நமக்கு பெரிய சந்தோஷமான நாள் என்பதற்காக அல்ல. ஒரு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பாவியாக இருந்த என்னை ரட்சிக்கும்படி என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. 2வது வேதம் சொல்லும்போது லூக்காவின் புஸ்தகம் 2:10 சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. என்ன நற்செய்தி? உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா.
இயேசு பிறந்த செய்தி அல்லது இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய இரண்டாவது நோக்கம் என்ன? மிகுந்த சந்தோஷத்தை தரும்படிக்கு, சமாதானத்தை தரும்படிக்கு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, சந்தோஷத்தை உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்துல சந்தோஷத்தை தேடும். சந்தோஷம் எங்கெங்க இருக்குது? வேதம் சொல்லுகிறது சந்தோஷம் மட்டும் இல்ல, மிகுந்த சந்தோஷத்தை தரும்படிக்கு இயேசு இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்துல எபிரேயாக்கியோன் சொல்றார், ஜீவகால பரியந்தம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? மரண பயம். மரண பயம். சும்மா ஒரு தலைவலி வந்தா போதும், உடனே நமக்கு கற்பனைகள் எங்கெங்கயோ போயிடும். சும்மா ஒரு கால் வலி வந்தா போதும், ஐயோ இனிமேல் என்னால நடக்க முடியாது போல இருக்குது, அவ்வளவுதான் போல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு எதிராக வந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு நாளும் பயம் பயம் பயம், பயந்து கொண்டே வாழுகிறோம். ஏன் தெரியுமா? பாவத்தினுடைய முதல் விளைவு என்ன தெரியுமா? பயம்தான். தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப பயம்தான் வாழ்க்கை. பிறந்த உடனே குழந்தை அழுது. ஏன் அழுது? சந்தோஷத்துலையா? ஒரு 9 மாசம் இருட்டு அறையில அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்து இருந்தது. இப்ப வெளியே வந்த உடனே திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்குது. சுத்தி ஜனங்க நின்று என்னென்னமோ பேசுறாங்க. ஒன்று தூக்கி அப்படியே தலைகீழா தொங்க விட்டு ஆட்டுது. பார்த்த உடனே ஒரு பயம். அன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த பயம் கடைசி மூச்சை விடுற வரைக்கும் பயம்தான். ஐயோ இப்படி ஆயிடுமோ, ஐயோ அப்படி ஆயிடுமோ. இல்ல, பயமே பலருடைய வாழ்க்கையா இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? பயத்திலிருந்து நம்மை மீட்டு மிகுந்த சந்தோஷத்தினால நம்மை நிரப்பும்படிக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. ஏசாயா 9:2 சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பயத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. சந்தோஷத்தை தரும்படி, மிகுந்த சந்தோஷத்தை தரும்படி. மத்தேயின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சாஸ்திரிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்தாங்க. ஆனா கொஞ்சம் அவங்களுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்துறதுனால வழி விலகி ஏரோது கிட்ட போய் நிக்கிறாங்க. கிறிஸ்துவங்க பல நேரங்கள் அப்படிதான், கரெக்டா தான் போவாங்க, நல்லா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, கடவுள் சொல்ற மாதிரியே நடப்பாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல சொந்த மூளையை பயன்படுத்துவான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யார் ஆலோசனை சொன்னாலும் அந்த நேரம் மண்டையில் ஏறாது. எனக்கு தெரியும், நான் செய்வேன், என்னால முடியும். எங்க போய் நின்னா தெரியுமா? ஏரோது இடத்துல போய் நின்னா. ஏன்னா அவங்க நினைச்சாங்க ராஜா எங்க தான் பிறப்பாரு, அரண்மனையில தான் பிறப்பார். ஆனா அங்க போனா ராஜாவுக்கு ஆச்சரியம், என்னை விட பெரிய ராஜாவா? இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் நாடகம் நடிக்கல. நான் சின்ன பையனா இருக்கும்போது நாடகம் நடிப்போம். அப்ப எங்க பாசு சொல்லுவாரு, இந்த ராஜா வேஷம் போடும்போது அதுக்கு கத்தி கத்தி தான் என் குரல் இந்த மாதிரி ஆச்சு. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இங்கே இருக்கிறாரா அப்படின்னு உடனே என்னை விட பெரிய ராஜாவா அப்படின்னு எழுந்திருக்கணும். அந்த சேர் பின்னால் அப்படி விழும். எழுந்திருச்சு அப்படி கம்பீரமா நின்று என்னை விட பெரிய ராஜாவா. ஏரோது அப்படித்தான் பயந்தான். இவங்களுக்கும் பயம் வந்துச்சு, என்னடா இது தெரியாம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னா. இவ
ஏரோது சொல்றான் வஞ்சகமாக, அவரை போய் பணிந்து கொண்டு வாங்க, நானும் அவரை பணிந்து கொள்ள வேணும் சொல்லிட்டு போய் இப்போ வெளியே வர்றாங்க. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, மத்தேயுவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அவங்க வெளியே வந்த பொழுது திரும்பவும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. ஒதுங்கி போனேப்பா, உன் சொந்த ஞானத்தை தேடி போனையே போ அப்படின்னு விடல, ஆண்டவர் வழி நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, அதை அவர்கள் கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் வழி நடத்துவதற்காக இந்த உலகத்துல வந்த அந்த பெரிய நட்சத்திரமாகி இயேசு. அல்லேலூயா. சும்மா இங்க இருக்கிற அரைக்குறை நட்சத்திரத்தை எல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறான். பால் அபிஷேகம் பண்றான். இங்க யாரும் அப்படி இருக்கிறீங்களா? பால் அபிஷேகம் பண்றவங்க அந்த மாதிரி போகாதீங்க. நட்சத்திரம் உங்களுக்காக எனக்காக உதித்து இருக்கிறது. எதற்கு தெரியுமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். யோவானின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், அவரே நமக்கு ஒளியாயிருக்கிறார். அந்த வெளிச்சம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் பிரகாசிக்கிறதோ அவர்களுக்கு ஒரு நாள் துக்கம் கிடையாதுங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டு. காரணம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, ஒருவேளை உன் வாழ்க்கையில பயம், தேவையில்லாத காரியங்களுக்கு பயம், ஒண்ணுமே இல்லைங்க, திடீர்னு கரண்ட் போச்சுன்னா ஒரு சிலருக்கு பயம் வரும். இருட்டை பார்த்தா பயம் வரும். வருதா? என்னவோ அப்பதான் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஓடின மாதிரி இருக்கும், சரசரான்னு சத்தம் கேட்கும், பயந்து போய் இன்னைக்கு அப்படி ஒரு பயம் வருதுன்னு உடனே சொல்லுங்க, தேவன் எனக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அவர் பலமும் அன்பும், அடுத்தது மிக முக்கியமானது என்னது? தெளிந்த புத்தி. இது என்னது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு புத்தியை கடவுள் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவர், மிகுந்த சந்தோஷம். மூன்றாவது, யோவானின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் மூன்றாவதாக இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது, ஏன் அவர் இந்த உலகத்துல வந்தார் தெரியுமா? ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஜீவன் நிறைவாயிருக்கும்படி இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு ஒரு பூரண பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 15வது வசனம் சொல்லுகிறது, தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கெட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. மனுஷனை நம்பி கெட்டவன் நிறைய பேர் உண்டு. கர்த்தரை நம்பி கெட்டவங்க ஒருத்தரும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் கிரானைட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தான். அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் பார்ட்னர். ஒருத்தன் ஒர்க்கிங் பார்ட்னர், இவர் காசு போட்டார். அந்த பையன் உலக பிரகாரமானவன். நான் இவனை பார்த்து கேட்டேன்ப்பா, நீ ஒரு கிறிஸ்தவன், உன் கூட இருக்கிறவன் இந்து, அவன் உனக்கு ஒத்து வருவானான்னு. இவன் சொன்னான், அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன், யார் ரொம்ப நாளாக பழக்கம், உண்மையானவன், அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். நான் என்ன சொன்னேன், சரி யோசிச்சு செய்ப்பா அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஜபம்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 மாதத்துல கம்பெனி இழுத்து மூடிட்டான். என்னடா ஆச்சு அப்படின்னா, ஐயா அவன் ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாயா. காசு வாங்கியிருக்கிறான், ஆனால் அதை அவனுடைய அக்கௌண்ட்டில் போட்டுட்டான். எனக்கு முதலீட்டிலேருந்து 5 லட்சம் ரூபாய் நஷ்டம், ஒன்றும் இல்லை. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் அதை விற்றுட்டு
மீதி இருக்கிற கடனை கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனை நம்பி கெட்டவர்கள் ஏராளம் உண்டு. ஆனா கர்த்தரை நம்பி கெட்டவங்க ஒருத்தரும் கிடையாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் நம்பக்கூடிய ஒரே ஒருத்தர் உண்டு இந்த உலகத்துல. நீங்க யாரையும் நம்பாதீங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. தகப்பனானாலும் தாயானாலும் அவங்கள கூட நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அவ்வளோ உண்மையானவர்கள்லாம் கிடையாது. கூட பிறந்தவங்களை நம்புறீங்களா? அதையும் விட்டுருங்க. நம்பக்கூடிய ஒரே ஒருவர் உண்டானால் அது நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்தாரா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நீங்க உண்மை உள்ள ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா எங்க போய் பார்க்கணும் தெரியுமா? கல்வாரி சிலுவையில பார்க்கணும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில பார்க்கணும். ஏன்னா உலக மனிதர்களா நம்மை குற்றப்படுத்துகிறவர்களா இருக்கும்போது அவர் ஒருத்தர் தான் என் குற்றத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புறோம், ஆனா எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கைவிடுவாங்க. பிள்ளைகளை பெற்றோர் நம்புறாங்க. என் பிள்ளை கடைசி காலத்துல என்ன பண்ணும்? நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க போல இருக்கு உங்க பிள்ளைங்கள. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடைசி காலத்துல கூழோ கஞ்சியோ ஊத்தோன்னு நம்பின்னு இருக்கிறேன் ஐயா, இது ஒழுங்கா படிக்க மாட்டேன் சொல்றாங்கல்ல, நம்புறாங்க. என்ன ஊத்தம்? ஆனா இது என்ன பண்ண தெரியுமா? முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு நான் பணம் கட்டிடுறேன், அவங்களுக்கு நீங்க பாத்துக்குங்கன்னுது. பிள்ளைங்க பெற்றோரை நம்புறாங்க. எங்க அப்பா எங்க அம்மா எங்க கூடவே இருப்பாங்க. ஆனா திடீர்னு போயிடுறாங்க. ஆனா போகாத, எப்போது நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து இருக்கிற தேவ ஜனமே, நீ யாரை நம்புறியோ நம்பலையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒருத்தரை நம்பு. மனுஷனை நம்பி நீ ஏமாந்து போவ. மனிதரிடத்துல உன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாய். அநேக நேரங்களில் மனிதர்கள் நல்லவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். மறந்துடுங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. ஒரே ஒருவர் உண்டு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உம்மை நான் நம்புகிறேன், நீர் எனக்கு பரிபூரண வாழ்வை தருகிறவர். 4வது மத்தேயின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. 4வது, ஏன்யா இயேசு இந்த உலகத்துல வந்தாரு, ஏன் பிறந்தார் அப்படின்னு கேட்டோம்னா, வேதம் நமக்கு தருகிற 4வது ஒரு பதில் என்ன தெரியுமா? நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மழை காலம் வந்துச்சு பாருங்க, டிவி ஆன் பண்ணா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எவனும் வந்து பார்க்கல, எவனும் உதவி செய்யல, யாரும் இங்க வரல, நாங்க தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தனை வந்து பார்க்கல சொல்றோம்ல. கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் ஒரு சிலர் சொல்லியிருப்பீங்க, யாரும் வரலைங்க, யாரும் எங்களை விசாரிக்கல, யாரும் எங்களை வந்து பார்க்கல, ஒரு ஃபோன் கூட பண்ணலங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ, யார் உங்களிடத்துல வர்றாங்களோ, யார் உங்களிடத்துல வராம போனாங்களோ, கவலையே படாதீங்க. எப்போதும் என்னோடு கூட இருக்கிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் என்னுடைய இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. உன்னதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட நடக்கிறார், என்னோடு கூட உறவாடுகிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஆளுங்க சொல்றாங்க, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி வார்த்தையை திரும்ப சொல்லாதீங்க. நீங்க தனிமையா இல்லை, யாரும் உங்களை கைவிடலை. ஒருத்தர் உங்களை எப்போவும் கரம் பிடித்து கொண்டு நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? சாலமோன் கேட்கிறார். சாலமோனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஆலயெல்லாம் நல்லா கட்டிட்டார், பெரிய ஆலயம் கட்டிட்டார். பிரதிஷ்டை பண்ணும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. மெய்யாகவே தேவன் என்ன பண்ணுவார்? பூமியில வாசம் பண்ணுவாரோ? இதோ அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத ஒரு பெரிய தேவன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லாதான் இருப்பாங்க, கொஞ்சம் பணம் வந்துட்டா நம்மளை மறந்துடுவாங்க. நல்லா தான் பேசுவாங்க, திடீர்னு முகத்தை திருப்பிட்டு போவாங்க. நமக்கே புரியாது ஏன்டா இப்படி பண்ணாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத ஒரு மகா பெரிய தேவன் சொல்றாரு, நான் உன்னிடத்துல வருகிறேன். அல்லேலூயா. அது குடிசை வீடா இருந்தாலும் சரிங்க, யாருமே உள்ள நுழைய முடியல, யாரும் எங்களை விசாரிக்க வரலன்னு சொல்றீங்களா? அந்த வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறது? அது அழுக்கா இருந்தாலும் அவர் இருப்பாரு, அது குப்பை மாதிரி இருந்தாலும் குப்பை மேட்லயும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். நீ கோபுரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை ஒதுக்கி தள்ளாமல் என்னோடு கூட என்னை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் உங்களுக்கு எனக்கு வேணும். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, தேவன் உன்னோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி தூங்குனாங்கன்னா தட்டி எழுப்பி, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் சொல். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? உன்னை ரட்சிக்கிறவர், உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறவர், உனக்கு சமாதானம் தந்து பரிபூர்ண ஜீவனை தரும்படி உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீஷர்களை ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, சாயந்தர நேரம், அப்பா அக்கறைக்கு போங்க. இயேசுவை அனுப்புறார், அக்கறைக்கு போங்கள். சீஷங்க கேட்குறாங்க, நீங்க வரலையாப்பா? அவரு தனித்து ஜெபம் பண்றார். சீஷருங்க படகேறிட்டாங்க. அவங்க திறமையானவர்கள், ஏன்னா எல்லாம் மீன் பிடிக்கிறவன். படகு நல்லா போகுது, ஏலேலோ ஐலசா ஏலேலோ போறாங்க. திடீர்னு பார்த்தா காற்று பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. என்ன நடந்துச்சு? இப்ப தண்டு வலிக்க கஷ்டப்படுகிறார். படகு முன்னால போகல, கஷ்டப்படுறாங்க. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? வேதம் சொல்லுது, மத்தேயின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வேதம் சொல்லுது, இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவர்கள் இடத்திற்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடலின் மேல நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அந்த கடல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு தெரியுமா? கொந்தளித்து கொண்டிருக்கிறது. படகு மூழ்கி போகிற அளவிற்கு அலைகள் அடித்து கொண்டிருக்கிறது. தண்டு வலிக்க இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த கடலின் மேல ஒருத்தர் நடந்து வர்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்களின் நடுவில் நீ இருந்தாலும், உன்னை தேடி வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு அதை மறந்துடாதீங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது நீங்களும் நானும் தைரியமா சொல்லணும், உலகத்திலே யார் என்னோடு கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. மத்தேயின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்துல வந்தீங்கன்னா, அவர் வருகிறத பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆவேசம் என்று அலறினார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்.
ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தலாம். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க தனிமையா இருக்கிறது போல தோன்றலாம். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை எந்த வகையில எனக்கு விடுதலை இல்லை, ஏன் நான் இப்படி வாழணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிற சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, பயப்படாத, நான் தான் என்று உன்னிடத்துல வருகிற ஒரு கர்த்தர் இந்த காலை நேரத்துல நம்மிடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் யார், எப்படிப்பட்டவர்? முதல்ல பார்த்தோம், பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க வந்தார். இரண்டாவது, மிகுந்த சந்தோஷத்தை தரும்படி வந்தார். மூன்றாவது, பரிபூரண ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். நான்காவது, நம்மோடு கூட இருக்கும்படி வந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, லோ ஐ எம் வித் யூ. அந்த லோன்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை. ஆனா ஒரு சைனாக்காரரு, கொரியாக்காரரு, அவரு பேரு லோ. அவர் ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய், எனக்கு யாருமே இல்லை, யாரும் எனக்கு உதவி பண்றதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பைபிளை பிரட்டி பார்க்கிறார். பார்த்தா லோ ஐ எம் வித் யூ. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என் பேரை போட்டு இயேசு என் கூட இருக்கிறாரா? உடனே அந்த மனுஷன் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னானா, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, என் பேரை வேற இதில் எழுதி வச்சிருக்கிறீங்க, உமக்கு நன்றி. நான் இந்த காலை நேரத்தில் உங்கள் பேரை அங்கே போட்டுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் நம்மளை விசாரிக்கிறாங்க, யார் நம்மளை பார்க்குறாங்க, யார் நம்ம கூட இருக்கிறாங்கலாம் கவனிக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மனுஷன் அப்படித்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். பாவங்களிலிருந்து என்னை ரட்சிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார். என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை தரும்படி இந்த உலகத்தில் வந்தார். என் வாழ்வை பூரணமாக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு கூட இருக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார். கண்களை மூடுவோமா? ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல வரும்பொழுது சோர்ந்து போன இருதயத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். எனக்கு யார் இருக்கிறாங்க? யார் எனக்கு உதவி செய்ய போறாங்க? எல்லாரும் சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடும் போது என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, ஏன் எனக்கு இந்த போராட்டம்? கேள்வியோடு இந்த இடத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் நம்மை பாவங்களிலிருந்து மீட்கும்படி வந்தார், சாபங்களிலிருந்து மீட்கும்படி வந்தார். ஒருவேளை பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வர முடியாதபடி உங்கள் பாவம் உங்களை பிடித்து கொண்டிருக்குமானால், அந்த பாவத்திலிருந்தும் மீட்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நான் விட்டுட்டேன், ஆனா அது என்ன விடலைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு பாவம் அறியாத நான் உனக்காக பாவமானேன். ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் பாவமானேன்னு சொல்றார். கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் போது உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் அவர் தன் மேல சுமந்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். உன் பாவத்தையும் என் பாவத்தையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து இருக்கிறார். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நிர்பந்தமான மனிதர்கள் தான் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசிட்டு பின்னால வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா போயிட்டு வெளியே வந்து திரும்பவும் நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐயோ, இந்த தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ இதை செஞ்சிட்டேனே. இந்த காலை நேரத்துல உங்களை பூரணமாய் விடுதலையாக்கும்படி இயேசு உனக்காக வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? விட முடியாத காரியங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். மிகுந்த சந்தோஷம் வாழ்க்கையில உண்டு.
உலகம் உனக்கு சந்தோஷம் தராது. உலகத்தின் சிற்றின்பங்கள் உனக்கு சந்தோஷம் தராது. உலகத்துல பணம் உனக்கு சந்தோஷம் தராது. உலகத்துல பதவி உனக்கு சந்தோஷத்தை தராது. எல்லா அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். ஆனால் நித்தியமான சந்தோஷம் ஒன்று உண்டு. அது இயேசுவினிடத்துல மட்டுமே உண்டு. அவர் நம்முடைய வாழ்வில மிகுந்த சந்தோஷத்தை தரும்படி வந்தார். மூணாவது, உனக்கு பூரணமான வாழ்வை தரும்படி வந்திருக்கிறார். அரைகுறையா நீ வாழறதுக்காக கர்த்தர் உன்னை வைக்கல. நீ நிறைவா வாழணும். அவருடைய பிள்ளைகள் நிறைவாய் வாழ வேணும். அவருடைய பிள்ளைகள் பூரண நன்மைகளை பெற்று வாழணும். அவருடைய பிள்ளைகள் நித்தியமான வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கமே கெட்டுப்போன மனித வாழ்க்கையை திரும்பவும் புதுப்பித்து நித்திய வாழ்க்கைக்கு நேராய் நடத்தும்படி வந்தார். எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போவோம். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? என் வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக பரிபூரண ஜீவனை பெற்ற வாழ்க்கையாக மாறட்ட ஆண்டவரே. என்னோடு கூட இருக்கும்படி வந்தவர் இந்த காலை நேரத்தில் உங்களை கரம் பிடித்து சொல்லுகிறார், திடன் கொள், பயப்படாது, நான் தான். காற்று பலமாயிருக்கலாம், கடல் கொந்தளிக்கலாம், உன் வாழ்க்கையை அழிந்து போவது போல காணப்படலாம். ஆனால் உன்னோடு கூட இருக்கிற அந்த கர்த்தர் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தன்னுடைய காலின் கீழே போட்டு மிதிக்கிறவர், அவைகளை தாண்டி நடந்து வருகிறவர். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா. நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை, பரிபூர்ண வாழ்வை, மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என்னோட நீங்க இருங்க சுவாமி. எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போம். கடமைக்காக கிறிஸ்துவை தேடினால், இம்மைக்காக கிறிஸ்துவின் மேலே நாம் நம்பிக்கை வைத்தால், எனக்கு ஒரு நல்ல சுகம் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கணும், எனக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும், இதுக்காக நான் ஆண்டவரை தேடக்கூடாது. இன்னைக்கு பல நேரங்களில் கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த அனித்தியமான காரியங்களுக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் ஏராளம் உண்டு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், அதற்காக நீ கர்த்தரை தேடினா எல்லாரிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். அதை விட மேலானது ஒன்று இருக்கிறது. அவரே என் கூட இருக்கணும். அவரை நம்பி அவரையே பற்றி கொண்டு வாழணும். ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தருகிறவராய் இருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த ஒரு இரட்சகர், பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கும்படி வந்தீர். பரிபூர்ண ஜீவனை தரும்படி வந்தீர். மிகுந்த சந்தோஷத்தை தரும்படி வந்தீர். எங்களோடு கூட எப்போதும் இருக்கும்படி வந்தீர். உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு நீர் தருகிற நன்மைகளை பெற்று வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.